Welcome to my channel, Maasarakarpom. Chapter 6 Formula to Remember. இதில் ரெண்டு வேரியபிள் நம்ம பார்ப்போம். ஒன்று டிஸ்க்ரீட், ஒன்று கண்டினியூஸ். கண்டினியூஸ் இன்டர்வல் எப்படி டிஃபைன் ஆயிருக்கும்னா ஒரு இன்டர்வலில் டிஃபைன் ஆயிருக்கும். டிஸ்க்ரீட்னா ஒரு பாயிண்டில் டிஃபைன் ஆயிருக்கும். இது ப்ராப்பர்ட்டி இல்லை டிஃபைன் எது கேட்டாலும் எழுத தெரியணும் தியரி. ரைட், டிஸ்க்ரீட் ஃபார் discrete random variable x. P of xi is greater than or equal to 0 and sigma P of xi is equal to 1. எல்லாத்தையும் கூட்டும் போது 1 வரணும், எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும், 0வும் இருக்கலாம். அதுதான் இதுக்கு அர்த்தம். இங்கே இதோட பேர், ஃபங்க்ஷனோட பேர் வந்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். இதுவே கண்டினியூஸாக இருந்தால் இதுக்கு பேர் வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். ப்ராப்பர்ட்டி வந்து f of x greater than or equal to 0. இங்கே சமேஷன், இங்கே இன்டகிரேஷன் over minus infinity to infinity f of x dx is equal to 1. அப்புறம் cumulative distribution function ஒன்று படிப்போம். அது வந்து capital F of x is equal to probability of x less than or equal to x. இதுவே discreteாக இருந்தால் அந்த less than or equal to இங்கே என்ன நம்பர் 5 இருக்குன்னா இப்போ அங்கே என்னெல்லாம் டிஃபைன் ஆயிருக்கும் 0 1 2 3 4 5 less than 5னா என்ன, அது மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இங்கேயும் அதே தான், இன்ஃபினிட்டி இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ ஆன்சரில் ஒரு எக்ஸ் உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்பர் லிமிட் போடும்போது. லோவர் லிமிட் அந்த ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் ஆயிருக்கோ அதுக்கு தகுந்தபடி மாறும். தென் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடின்னு இருக்கும். டிஸ்க்ரீட்டாக இருந்தால் இட் இஸ் சிக்மா எக்ஸ்ஐ பி ஆஃப் எக்ஸ்ஐ. Variance of x is e of x squared minus e of x the whole squared. So, இங்கே e of x squared நமக்கு வேணும், அதனால நம்ம e of x squared கண்டுபிடிக்கணும். Sigma xi squared p of xi, ஒரு xiயும் ஸ்கொயர் பண்ணி p of xi ஓட மல்டிப்ளை பண்ணி you have to add summation. Right? அதுவே இங்கே கண்டினியூஸாக இருந்ததுன்னா integral x f of x dx e of x squared is equal to x squared f of x dx over the limit. Variance of x is same, e of x minus e of x the whole squared. Suppose y is equal to ax plus b ன்னு கொடுத்திருந்தாங்கன்னா variance of x is equal to a squared variance of x. Variance of a constant is 0. Then properties of expectation. Expectation of a is equal to a. Expectation of ax is equal to a into expectation of x. Expectation of ax plus b is equal to a expectation of x plus b. Receives or gives அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம வந்து டிஸ்கிரிட் இதுக்கு சில டைம் டேபிள் நம்ம தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கெயின் ஆர் ரிசீவ்ஸ்னா ப்ளஸ் ருபீஸ், இப்போ 4னா ப்ளஸ் 4 போடணும். You have to pay or he loses அப்படின்னு இருந்துச்சுன்னா he loses rupees 5 அப்படின்னா minus 5 rupees போடணும். சில டைம் நமக்கு டேபிள் கொடுத்துருப்பாங்க டிஸ்கிரிட்டுக்கு, சில டைம் நம்ம டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிடிஎஃப் புக்கில் இருக்குது, ஒரு பாயிண்டாக இருக்க தியரி கொஞ்சம் பார்த்து வச்சுட்டா நல்லது. எல்லாத்துக்குமே வீடியோ இருக்குது, பிளேலிஸ்ட் செக் பண்ணுங்கள். சாப்டர் 7ல் ரெண்டு டிஸ்ட்ரிபியூஷன் வந்து டிஸ்கிரிட், பைனாமியலும் பாய்சானும். நார்மல் வந்து கண்டினியூஸ். இதில் ஒன்னொன்றுக்கும் உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் தெரியணும், ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன். இங்கே என்சிஎக்ஸ் பி பார் எக்ஸ் கியூ பார் என் மைனஸ் எக்ஸ், பி வந்து சக்ஸஸ், கியூ வந்து ஃபெயிலியர், ஆல்வேஸ் பி பிளஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு 1. தென் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். NC0 இஸ் ஈக்குவல் டு 1, NC1 is equal to n, NCN 1 தான், NCX is equal to NCN minus x. Right? இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக இருக்கும். கால்குலேஷன் மீன் இஸ் NP, வேரியன்ஸ் இஸ் NPQ, ஆல்வேஸ் NPQ is less than NP. Poisson distributionக்கு probability function is probability of x is equal to x is e power minus lambda, lambda power x by x factorial. Lambda சில நம்ம தான் கண்டுபிடிக்க மாதிரி வரும். மீன் வேரியன்ஸ் எல்லாமே equal to lambda. இது ஒரு 1 mark question அடிக்கடி கேட்பாங்க. For a distribution for which mean and variance are equal na, that is Poisson. Lambda is equal to NP. அங்கே கொஸ்டினில் ஒரு n இருக்கும், ஒரு ப்ரொபோர்ஷன் இருக்கும், this out of this அப்படின்னு இருக்கும். அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் you will get lambda. e power minus lambda வேல்யூ முக்கால்வாசி கொடுத்துருப்பாங்க. இல்லைனாலும் உங்கள் ஹாலில் வர இன்வெஸ்டிகேட்டர் கிட்ட லாக் புக் இருக்கும். லாக் புக்கில்
first column e power x, second column e to the power minus x. உங்ககிட்ட log book இருந்ததுன்னா page number 32 in log book பார்த்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு இந்த ஐடியா, e to the power minus x, e power x value, right? அந்த log book தான் அங்க ஹால்ல இருக்கும். Normal distribution f of x is equal to 1 by sigma root 2 pi e power minus 1 by 2 x minus mu by sigma the whole square. இது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட f of x யூஸ் பண்ணி பிசினஸ் மேக்ஸ்க்கு எந்த கொஸ்டினுமே இல்லை, பட் 1 மார்க் கொஸ்டினுக்கு இதெல்லாம் தேவைப்படும். சிக்மா மியூ, மியூஸ் மீன், சிக்மா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். சில டைம் சம்மில் வேரியன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு எக்ஸாம்பிள் சம் அப்படி தான் இருக்கும். நமக்கு ப்ராப்ளம்க்கு வந்து சிக்மா தான் தேவைப்படும். ஸோ யூ ஹாவ் டு ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ் விச் வில் கிவ் யூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். நம்ம வந்து எக்ஸ் ஃபாலோஸ் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் மியூ வித் மீன் மியூ அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா அப்படின்னா நம்ம இப்படி தான் எழுதுவோம். அப்போ இங்கே இருக்கிறது தான் மீன், இங்கே இருக்கிறதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் அதுதான் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அதுவும் 1 மார்க் கொஸ்டினோட ஐடியா தான் இது எல்லாமே. ஸ்டாண்டர்ட் நார்மல் டிவியேஷன் வச்சு தான் நம்ம வந்து எல்லா சம்ஸும் நமக்கு இருக்கு பிஸ்னஸ் மேக்ஸ்க்கு. ஸோ z is equal to x minus mu by sigma நம்ம கண்டுபிடிக்கணும். மியூ கொடுத்துருப்பாங்க, சிக்மாவும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து வாட் இஸ் ஆஸ்ட் வந்து எக்ஸு, அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஜெட்டு கண்டுபிடிச்சிட்டு அந்த ஜெட்டு தான் நார்மல் வேரியேட், அதுக்கு தான் இந்த நார்மல் கர்வ் வரையணும். அப்புறம் 0.5லேருந்து மைனஸ் பண்ணுமா, 0.5லேருந்து ஆட் பண்ணணுமா, இல்லை டிஃப்ரென்ஸ் ரெண்டையும் வேல்யூ கண்டுபிடிச்சி ஆட் பண்ணுமா, அப்புறம் டேபிள் பார்க்க தெரியணும். எல்லாமே தெரிஞ்சால் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப ஈஸி. For standard normal deviation, mean is equal to median is equal to mode. Unimodal, right? இங்கேயும் properties of standard normal distribution ஒரு 5 பாயிண்ட் படிச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வேர்ட்ஸில் இருக்கிறத வந்து மேத்தமெட்டிக்கல் நோட்டேஷனாக எழுத தெரியணும். மோர் தேன் 3னா கிரேட்டர் தேன் 3, லெஸ் தேன் 3னா இந்த சிம்பிள் லெஸ் தேன் 3, அட்லீஸ்ட் 3னா குறைஞ்சபட்சம் 3, அப்போ அதிகபட்சமாக இருக்கலாம் அந்த n வரைக்கும். ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3, அட்மோஸ்ட் 3, அதிகபட்சம் 3 தான். ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3. இது நல்லா எழுத தெரிஞ்சால் இந்த சம்ஸ் எல்லாமே ஈஸியாக செய்யலாம். தென் ப்ராபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3 வந்து 1 மைனஸ், இங்கே ஈக்குவல் டு இருந்தால் இங்கே ஈக்குவல் டு போடக்கூடாது. இங்கே கிரேட்டர் இருந்துச்சுன்னா இங்கே அதோட ஆப்போசிட் சிம்பிள், இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இது, ரைட்டு. எப்படி போனால் உங்களுக்கு எண்ணை பொறுத்து அது எப்படி ஈஸியாக இருக்கோ அதை பொறுத்து நம்ம இந்த மாதிரி மாற்றும் போது இந்த மைனஸ் ஆஃப் அதெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு தான், அந்த டோட்டல் பண்ணிட்டு தான் 1 மைனஸ் பண்ணியிருக்கணும். Properties of normal distribution, then standard normal distribution, eighth chapter ரொம்ப simple. Sample mean is sigma by root n. மீன் ஒரு வார்த்தை இருந்தால் you have to find அங்கே ஸ்டாண்டர்ட் எரர் இருக்கும். ஸ்டாண்டர்ட் எரர் ஃபார் சாம்பிள் மீன் இஸ் சிக்மா பை ரூட் n, ஃபார் சாம்பிள் ப்ரொபோர்ஷன் இஸ் pq by n, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சாம்பிள் எரர், ஸ்டாண்டர்ட் எரர் ஃபார் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இஸ் சிக்மா பை ரூட் ஆஃப் 2n. கான்ஃபிடன்ஸ் லிமிட் கண்டுபிடிங்க அப்படின்னு இருக்கும். 99%, 95%, right? Formula is x bar plus or minus z alpha sigma by n. Sigma வந்து standard deviation, n வந்து sample size, x bar வந்து sample ஓட mean. இந்த z alpha வந்து டேபிளில் இருக்க வேல்யூ, அங்கே நீங்கள் 99, 95க்கு என்ன வேல்யூவோ அது எழுதணும். லாஸ்ட்டில் ஆன்சர் வந்து இன்டர்வல் ஃபார்மேட்டில் இட் லைஸ் பிட்வீன் அப்படி சொல்லி முடிச்சிருக்கிறோம். இதுதான் உங்கள் புக்கில் வந்து இந்த மாதிரி இன்டர்வலில் இருக்கிறது தான். ஃபஸ்ட்டு வந்து மைனஸ்ன்னு வச்சு எக்ஸ் பார் ப்ளஸ் ஆர் மைனஸ் z alpha sigma by root n, then less than z, less than x bar plus r plus z sigma by root n. இதுவும் ஒன்று தான். இப்படி கண்டுபிடிச்சிட்டு இப்படி இன்டர்வல் எழுதுறதும் ஒன்று தான். இன்டர்வல் எழுதும் போது வந்து ஃபஸ்ட்டு சின்னதாக இருக்க நம்பர் இருக்கணும், அடுத்தது பெருசாக இருக்க நம்பர் இருக்கணும். இதில் வந்து உங்களுக்கு கொஸ்டின்லேயே இருக்கும் ஃபைண்ட் தி கான்ஃபிடன்ஸ் லிமிட் அப்படின்னு ஒரு வார்த்தை அங்கே இருக்கும்.
இன்னொன்று வந்து டெஸ்டிங் ஹைபாத்தசிஸ்ன்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து கொஸ்டின் வந்து எஸ் ஆர் நோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இஸ் இட் பாசிபிள் டு கன்சிடர் அப்படின்னு கொஸ்டின் வந்து எஸ் நோ அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்ட்ராகேட்டிவ்ல இருக்கும். அப்புறம் வந்து டெஸ்டிங் ஹைபாத்தசிஸில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எக்ஸ் பார் மைனஸ் மியூ டிவைடட் பை சிக்மா பை ரூட் என்ல எக்ஸ் பார் வந்து சாம்பிள் மீன், மியூ வந்து பாப்புலேஷன் மீன், சிக்மா வந்து ஒன்று தான் கொடுத்துருப்பாங்க ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் தி சாம்பிள். சில டைம் பாப்புலேஷன் தான் கொடுத்துருந்தா அதுதான் எடுக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் சம்மில் அப்படி இருக்கும். ரூட் என் வந்து சாம்பிள் சைஸ், ரைட். Z alpha modulus less than Z alpha இருந்தால் you accept, less இருந்தால் you accept, greater than இருந்தால் you reject, right. Then இந்த ஸ்டாண்டர்ட் வேல்யூ படித்து வச்சுருக்கோம். டெஸ்ட் ஆஃப் டெஸ்டிங் ஹைபாத்தசிஸில் வந்து லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்னு இருக்கும். 1%, 5%. அதே தான் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வலில் வந்து 99, 95ன்னு இருக்கும். ரெண்டுக்குமே வேல்யூ வந்து ஒன்று தான். இங்கே இது ரெண்டுக்கும் 2.58, இது ரெண்டுக்கும் 1.96. இது ரெண்டு தான் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுவோம், அதனால இது சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் சாப்டர் 9ல் நிறைய ஐடியா இருக்கும், பட் எல்லாமே ஈஸி, எல்லாமே கால்குலேட்டர் பேஸ்டு, ஸோ எல்லாமே ஈஸி. செமி ஆவரேஜ் அப்படின்னா, செமி அப்படின்னா பாதி, கொடுத்துருக்கதை எக்ஸாக்ட் ஹாஃபாக டிவைட் பண்ணிடணும். அப்புறமேலு அடுத்த டேபிள் வந்து செமி ஆவரேஜ், ரைட், ஒரு ஹாஃபாக பண்ணுவோம். செமி ஆவரேஜ், அடுத்தது அந்த ரெண்டுக்கும் ஒரு ட்ரெண்ட் லைன் வரையணும், அவ்வளோதான். இது 3 early மூவிங்னா நமக்கு இருக்கிறத வந்து இங்கே 3 டோட்டல் பண்ணணும், ரைட். 3 செட் ஆஃப் 3 டோட்டல் பண்ணி இது இந்த டோட்டல் எழுத்து இங்கே எழுதணும், செட் ஆஃப் 3. அப்புறம் ஃபஸ்ட்டு 3 டோட்டல் பண்ணிடுறோமா, அப்புறம் முதல் இதை விட்டுட்டு அடுத்த 3 அப்படியே டோட்டல் பண்ணிட்டு வரும்போது ஒரு இடத்துல 2 தான் வரும், அப்பவும் நிறுத்திடணும். அப்புறமேலு 3 early மூவிங் ஆவரேஜ்னா யூ ஹேவ் டு டிவைட் பை 3, ஏன்னா இங்கே 3 தானே டோட்டல் பண்ணும். இதுவே 5 earlyக்கும் அதே ஆகிட்டு தான். இங்கே இருக்கிறது 5, முதல் 5, அப்புறம் 2வது 3வது 4வது 5வது 6வது, அப்படி டோட்டல் பண்ணி போட்டுட்டே இங்கே வரணும். தென் டிவைடட் பை 5. ஸோ இதுக்கு எல்லாமே நம்ம டேபிளில் என்ன எழுதுறோமோ அதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். இதுவே 4 early அப்படின்னா ஃபஸ்ட்டு 4 ஆட் பண்ணுவோம். அப்புறமேலு 4 early மூவிங் ஆவரேஜ் டிவைடட் பை 4, அடுத்தது இதை வந்து டிவைடட் பை 2. 4 early மூவிங் டோட்டல் சென்டர்டு, ரைட். ஸோ இந்த டேபிளில் என்னென்ன எழுதுகிறோமோ அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட், லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட் ஆர் ஃபிட் ஸ்ட்ரெயிட் லைன் பை த மெத்தட் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர்ஸ். லைன் வந்து y is equal to a plus bx, where a is equal to sigma y by n, b is equal to sigma xy by sigma x square. டேபிள் வந்து இப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது எல்லாமே ஸ்மால் எக்ஸ், அடுத்தது y, நம்ம ஒரு கேபிட்டல் எக்ஸ் கண்டுபிடிக்கணும், which is equal to x minus x bar. x bar வந்து இங்கே இருக்க சென்ட்ரல் வேல்யூ, தென் இந்த x squared, தென் இந்த x y, தென் ஏவும் பியும் கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சீசனல் இண்டெக்ஸ் வந்து சீசனல் ஆவரேஜ் பை கிராண்ட் ஆவரேஜ் இன்ட்டு 100. அடுத்தது இண்டெக்ஸ் நம்பர்ஸ், லாஸ்பைரிஸ், பாஷிஸ், ஃபிஷர்ஸ், ரைட். ஹவு டு ரிமெம்பர் ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கேன் ஏற்கனவே. இங்கே P0, ரைட். லாஸ்பைரி தான், எல் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ இங்கே Q0, இங்கே P1, இதில் Q1 எப்பொழுது மாதிரி இங்கே P1, இது ரெண்டையும் சேர்த்து எழுதுறது வந்து ஃபிஷர்ஸ் within root. Then time reversal test, factor reversal test. Time reversal test is P01 into P10 is equal to 1. இது ஃபிஷர்ஸ் ஓடதே தான், into 100 இல்லாமல். இது வந்து இந்த இடத்துல 1 இருக்க இடத்துல 0 போடணும், 0 இருக்க இடத்துல 1, ரைட். ஸோ P01 into P10 is equal to 1. ஃபார்முலா எழுதும் போதே உங்களுக்கு தெரியும் எல்லாமே கேன்சல் ஆகிடும், ரைட். அப்படி ஆயிடுச்சுன்னா நீங்கள் எழுதுனது கரெக்ட், இல்லைன்னா யூ ஹாவ் டு செக் நம்ம எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு, ரைட். தென் ஃபேக்டர் ரிவர்சல் டெஸ்ட் வந்து P01 into Q01 is equal to sigma P1 Q1 by sigma P0 Q0. P01 வந்து ஃபிஷர்ஸ்குள்ள அதே தான், ரூட் 100 இல்லாமல், இன்ட்டு 100 இல்லாமல்.
Q01 வந்து P இருக்க இடத்துல Q replace பண்ணணும். In the place of Q, you have to put the P. Fisher's price index வந்து satisfies both time reversal and fact reversal, so it is called as ideal index number. அடுத்தது cost of living index, ரெண்டு மெத்தட் படிப்பீங்க, family budget method and aggregate expenditure method. family budget மெத்தடுக்கு வந்து sigma PV by sigma V, certain V கொடுத்திருப்பாங்க, that is weight, right? V is equal to weight. அப்படி இல்லைன்னா நம்ம கண்டுபிடிக்கணும். P is equal to P1 by P0 into 100, V is equal to sigma P0 Q0. Then aggregate expenditure method. Method specify பண்ணியிருந்த அந்த மெத்தட் தான் நம்ம செஞ்சிருக்கணும். Then control charts, x bar பாரும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மாவும் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கணும். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சம் தான் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. சில டைம் 3 மார்க்கில் கேட்டிருப்பாங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி செய்கிறது. தென் இந்த வேல்யூ எல்லாமே கொடுத்துருப்பாங்க, கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க, ரைட்? அப்பர்னா ப்ளஸ், லோவர்னா மைனஸ். இங்கே அப்பர்னா D4, லோவர்னா D3. இதில் ரெண்டே ஐடியா தான், ஒன்றா ரேஞ்ச் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா ரேஞ்ச் கொடுத்துருக்க மாட்டாங்க. ரேஞ்ச் இஸ் எக்ஸ் மேக்ஸ் மைனஸ் எக்ஸ் மினிமம், எக்ஸில் பெருசாக இருக்குது மைனஸ் எக்ஸில் லீஸ்ட், ரைட்டு? தென் எக்ஸ் பார் வந்து கொடுத்துருக்க எக்ஸ்கெல்லாம் ஆவரேஜ், அந்த ஆவரேஜுக்கெல்லாம் ஆவரேஜ் எடுக்கிறது எக்ஸ் பார் பார். அது எல்லாமே கண்டுபிடிச்சி நம்ம ஒரு ரஃபாக ஒரு டயக்ராமும் வரைஞ்சிருக்கணும். அப்பர் கண்ட்ரோல் லிமிட், லோவர் கண்ட்ரோல் லிமிட், கண்ட்ரோல் லைன். தென் சாப்டர் 10th வந்து நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல், லீஸ்ட் காஸ்ட், ஓகல்ஸ். இட் இஸ் 10.1ல இந்த 3 ஐடியா இருக்கும். (10.2ல அசைன்மெண்ட் ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணோம், நம்பர் ஆஃப் ரோஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ் தான் பார்க்கணும். அப்போ தான் இந்த ப்ராப்ளம் இஸ் பேலன்ஸ்டாக இருந்தால் தான் நம்ம ஃபர்தராக உள்ள ப்ராப்ளம் சொல்யூஷன் பார்த்து போக முடியும். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், யூ ஹாவ் டு இன்சர்ட் டம்மி ரோஸோ டம்மி காலம்ஸோ போட்டு அது ரெண்டையும் ரோஸும் காலம்ஸும் ஈக்குவலாக வச்சுக்கணும். அப்புறமா ஃபர்ஸ்ட் ரோவில் மினிமம் எடுத்து அந்த ரோவில் இருக்க எல்லா என்ட்ரிஸும் செப்பரேட் பண்ணணும். அதே மாதிரி செகண்ட் ரோவில் மினிமம் எடுத்து அந்த ரோவில் இருக்க எல்லா என்ட்ரிஸும் செப்பரேட் பண்ணி எழுதணும். தேர்ட் ரோவில் மினிமம் எடுத்து அந்த ரோவில் இருக்க எல்லா என்ட்ரிஸும் செப்பரேட் பண்ணி எழுதுறோம். இதே மாதிரி காலம்க்கு ஃபர்ஸ்ட் காலத்தில் மினிமம் எடுத்து அதில் இருக்க ஃபர்ஸ்ட் காலத்தில் உள்ள எல்லா என்ட்ரிஸும் செப்பரேட் பண்ணி எழுதுறோம். அதே மாதிரி செகண்ட், தேர்ட் இந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு அந்த டேப்லெட் காலத்துக்குள்ள கொஞ்சம் நிறைய ஜீரோஸ் வந்துடும், ரைட்டு? அப்புறம் சிங்கிள் ஜீரோ இருக்கான்னு பார்க்கணும். சிங்கிள் ஜீரோ இருந்தால் அதை பாக்ஸ் பண்ணணும். 2 ஜீரோ இருந்ததுன்னா அதை எதுவும் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு ரோ வைஸ் பாக்ஸ் பண்ணிடணும். அப்புறமா காலம் வைஸ் சிங்கிள் ஜீரோ இருந்தால் பாக்ஸ் பண்ணணும். தென் அகெயின் யூ ஹாவ் டு செக். ரோ வைஸ் செக் பண்ணும்போது ஒன்று பாக்ஸ் பண்ணியிருந்தோம்னா இன்னொன்று வந்து க்ராஸ் பண்ணிடணும். அப்புறம் காலம் வைஸ் செக் பண்ணணும். அதுலேயும் ஒன்று பாக்ஸ் பண்ணியிருந்தோம்னா மிச்சம் இருக்க ஜீரோஸை க்ராஸ் பண்ணிடணும், ரைட்? இப்போ அசைன்மெண்ட் ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணும்போது அசைன்மெண்ட் எல்லாத்துக்கும் பாசிபிளாக இருந்ததுன்னா சம் ஓவர் அசைன்மெண்ட் காஸ்ட்டு, அசைன்மெண்ட் ஷெடியூல், அசைன்மெண்ட் காஸ்ட் எழுதிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஒரு
லைன் வரையணும். சப்போஸ் நம்ம ரோ வைஸ் பார்த்து பாக்ஸ் பண்ணியிருந்தோம் 0 அப்படின்னா காலம் வைஸ் கோடு போடணும். காலம் வைஸ் பார்த்து பாக்ஸ் பண்ணியிருந்தோம் 0 அப்படின்னா ரோ வைஸ் கோடு போடணும். இந்த கோடு போட்ட லைனுக்கு எல்லாம் விட்டுட்டு மிச்சம் இருக்க என்ட்ரிஸோட எது மினிமமோ அந்த மினிமம் எடுத்து ரிமைனிங் இருக்க எல்லாம் ரோ காலம் எல்லாத்துக்கும் சப்ராக்ட் பண்ணி எழுதணும். அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வர இடத்துல யூ ஹாவ் டு ரைட் ஆட் அண்ட் ரைட். இந்த இடத்துல அந்த செல்லுக்குள்ளே இந்த இடத்துல வந்து யூ ஹாவ் டு ஆட் தட் எலிமெண்ட். அப்புறமா இதே ஐடியா தான், சிங்கிள் 0 இருந்தால் பாக்ஸ் பண்ணணும். அப்புறம் ஒரு ரோக்கும் பார்க்கணும். அப்புறம் ஒரு காலமுக்கும் அந்த மாதிரி பாக்ஸ் பண்ணணும். எக்ஸ்ட்ரா ஜீரோஸை க்ராஸ் பண்ணணும். அப்போ அசைன்மெண்ட் பாசிபிளாக வரும். ஸோ யூ கேன் ரைட் அசைன்மெண்ட் ஷெடியூல் அண்ட் அசைன்மெண்ட் காஸ்ட். ஆன்சர் in rupees கொடுத்து முடிச்சிருக்கணும். இதோ இந்த சம் ரைட். இப்போ நான் இது ரோ வைஸ் 0 பாக்ஸ் பண்ணியிருப்பேன். ஸோ காலம் வைஸ் கோடு போட்டிருக்கேன். இங்கே காலம் வைஸ் பார்த்து இங்கே 0 பாக்ஸ் பண்ணியிருப்பேன். ஸோ ரோ வைஸ் கோட் போடணும். மிச்சம் இருக்க எல்லாத்துலேயும் மினிமம் வந்து 5. இந்த 5 எடுத்து இந்த எல்லா என்ட்ரிஸுமே செப்பரேட் பண்ணியிருக்கணும். இந்த இடத்துல யூ ஹாவ் டு ஆட் அண்ட் ரைட். இப்போ 5 + 1 6. தென் அசைன்மெண்ட் ஷெடியூல், அசைன்மெண்ட் காஸ்ட். ரொம்ப சிம்பிள். இங்கே சில வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் காலம் மினிமம், அடுத்தது மேக்ஸிமம். இது எல்லாம் கம்பேர் பண்ணி இதில் எது லீஸ்ட்டோ அது மினிமம். இங்கே எது லீஸ்ட்டோ அங்கே மினிமம். அதே மாதிரி இதில் எது மேக்ஸிமமோ இங்கே எழுதணும், எது மேக்ஸிமமோ இங்கே எழுதணும். கொஸ்டின்லேயே இருக்கும், ஃபைண்ட் விச் இஸ் பெஸ்ட் அக்கார்டிங் டு மினிமேக்ஸ் அண்ட் மேக்ஸிமம் பிரின்சிபல் ஆர் ஸ்ட்ராட்டஜி ஆர் க்ரைட்டீரியா ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ மினிமேக்ஸ்னா இந்த மினிமம் ஆஃப் ஆல் மேக்ஸிமம். இந்த மேக்ஸிமம்க்கெல்லாம் எது மினிமமோ அது மினிமம். அடுத்தது மேக்ஸிமின்னா இந்த மினிமம்க்கெல்லாம் எது மேக்ஸிமமோ அது கரஸ்பாண்டிங்காக எதுக்கு வருதோ அதை தான் யூஆர் செலக்டிங். இப்போ இது S1 is selected according to maximum principle, S3 is selected according to minimax principle. அப்படி எழுதி முடிச்சிருக்கணும். தட்ஸ் ஆல். ரொம்ப ஈஸி பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ். ஈஸியாக யூ கேன் ஸ்கோர் குட் மார்க்ஸ். சென்டம் இதில் எடுக்கிறதும் ரொம்ப ஈஸி. எல்லா ஃபார்முலாஸ் தரோவாக இருங்க. ஆல் எக்ஸசைஸ் நான் சால்வ் பண்ணியிருக்கேன் என்னோட மாசரக்கார்பம் CA மேக்ஸ் சேனலில். ஸோ பிளேலிஸ்ட் செக் பண்ணுங்கள். I wish you all to get good marks. Thank you. Hope this video is useful to you all. Do like, comment, share and subscribe. Thank you.